லைஃப் ஃபாஸ்டா போகுது, டெக்னாலஜி அதுக்கு மேல ஃபாஸ்டா போகுது, எக்கச்சக்கமான மொபைல் லான்ச் ஆகுது. இன்னைக்கு அன்பாக்சிங் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வேற எந்த மொபைலும் இல்ல, IQOOZ5. பாஸ்ல என்னென்ன கண்டென்ட் இருக்குது பார்ப்போம். நம்மளோட மொபைலை சார்ஜ் பண்றதுக்காக 44 வாட் விவோவோட ஃபிளாஷ் சார்ஜர், அதுக்காக டைப் A to டைப் C கேபிள், சிம் எஜெக்ஷன் டூல், பேக் கேஸ், சில புக்லேட்ஸ், அதுக்கப்புறம் நம்மளோட மொபைல். இந்த மொபைலோட டிசைனை பத்தி எனக்கு என்ன தோணுது பாப்போம். இந்த மொபைலோட டிசைன் அப்படி பார்த்தே செமையா இருக்கு அப்படி சொல்ல மாட்டேன். ஒரு யூனிக்கான டிசைனை தரல, எல்லா பிராண்டும் பண்ற மாதிரி டிசைனை காப்பி பண்ணி தான் இவங்களும் போட்டிருக்கிறாங்க. பட் ஆனால் நல்லா இல்லை டிசைன் அப்படி சொல்ல முடியாது. ப்ரீமியமான லுக்கை தருது, பட் ஆனால் ஒரு யூனிக்கான டிசைனை எதிர்பார்ப்போம்ல. ஒரு 25K ரேஞ்சில் நம்ம ஒரு மொபைலை வாங்குறோம்னா நம்மளோட மொபைல் கொஞ்சம் தனிப்பட்ட மாதிரி இருக்கணும் அப்படி எதிர்பார்ப்போம். அந்த அளவு டிசைனை வந்து இவங்க பண்ணலை, எல்லா இடத்துலையுமே இருந்து காப்பி பண்ணி தான் போட்டிருக்காங்க. இதோட கேமரா அப்படி பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் தந்துருக்குறாங்க. எல்லா மொபைலுமே இப்போ ரெக்டாங்கிள் ஷேப்பில் தர ஆரம்பிச்சிட்டாங்க. அதே டிசைனை இவங்களுமே காப்பி பண்ணி போட்டிருக்கிறாங்க. பின்னாடி கலர் அப்படி பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் கலரை தந்துருக்குறாங்க. பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியம் லுக்கு தருது. இவங்களோட வெயிட் அப்படி பார்த்தீங்கன்னா லைட்டாக ஹெவியாக தான் இருக்குது. 193 கிராம் தந்துக்கிறாங்க. இந்த பட்ஜெட்டில் இவங்களோட சப்ராண்ட் இல்லை, இவங்களோட மெயின் பிராண்டான விவோவே 173 கிராமுக்கு தராங்க மொபைலை. பட் ஆனால் இவங்க வந்து 193 கிராம் தராங்க. பட் ஆனால் விவோ 4000 மெகாஹெர்ட்ஸ் பேட்டரி உள்ளதை தான் 173 கிராமுக்கு தராங்க. இவங்க 5000 மெகாஹெர்ட்ஸ் உள்ள பேட்டரி. ஸோ லைட்டாக அதனால் ஹெவியாக இருக்குதோ என்னமோ. பட் இருந்தாலும் இந்த பட்ஜெட்டில் இந்த மொபைலை பார்க்கும்போது லைட்டான ஹெவியான வெயிட் தான். பட் ஆனால் மொபைலை கேப்சர் பண்ணும்போது அந்தளவு வெயிட் வந்து தெரியல. ஸோ வந்து வெயிட் பேலன்ஸ் நல்லாவே மெயின்டைன் பண்ணி இருக்கிறாங்க. பின்னாடி டிசைனில் எதாவது ஃபிங்கர் பிரிண்ட் கேப்சர் ஆகுதா அப்படி கேட்டிங்களாம், எந்த ஃபிங்கர் பிரிண்ட்டுமே கேப்சர் ஆகல. ஸோ வந்து நல்லாவே பண்ணி இருக்கிறாங்க. பட் ஆனால் இந்த ரேஞ்சில் நம்ம வந்து மெட்டல் இல்லை வந்து கிளாஸ் பாடியை எதிர்பார்ப்போம். பட் ஆனால் இவங்க வந்து பிளாக் பின்னாடி வந்து பிளாஸ்டிக் மேடு தான் தந்துக்கிறாங்க. ஃப்ரேமுமே பிளாஸ்டிக் மேடு தான். ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக தான் இருக்குது. 25K ரேஞ்சில் ஒரு பிளாஸ்டிக் பாடி தான் தந்துருக்குறாங்க. அது இல்லாமல் ப்ரொடெக்ஷன் வந்து நம்ம வந்து கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் எதிர்பார்ப்போம் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். இவங்க வந்து கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோட நல்லா இருக்கும் அப்படி சொல்லி பேண்டா ப்ரொடெக்ஷன் தந்துருக்குறாங்க. இந்த ப்ரொடெக்ஷன் எந்த அளவு இருக்கும் தெரியல, டெஸ்ட் பண்ண தான் தெரியும். யாரும் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ண மாதிரி தெரியல. ஸோ வந்து அந்த பேண்டா ப்ரொடெக்ஷன் அப்படி சொல்கிறது எந்த அளவு இருக்கும் தெரியல. இந்த மொபைலோட ஃபிசிக்கல் ஓவர்வியூவை பார்க்கலாம். நம்மளோட மொபைலோட பாட்டம்ல பார்த்தா சிம் ட்ரே கொடுத்துக்கிறாங்க. அது பக்கத்தில் நம்மளுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்காக C டைப் போர்ட் தந்துக்கிறாங்க. அது பக்கத்தில் சிங்கிள் ஸ்பீக்கர் தந்துக்கிறாங்க. இந்த பட்ஜெட்டில் சிங்கிள் ஸ்பீக்கர் தந்தது டிஸ்அட்வான்டேஜ் தான் அமையுது. பட் ஆனால் இந்த ஸ்பீக்கரோட குவாலிட்டி ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. நம்மளோட மொபைலோட ரைட் சைட் பார்த்தீங்கன்னா பவர் பட்டனும் வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டனும் தந்துருக்குறாங்க. இந்த பவர் பட்டன் நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் ஒர்க் ஆகுது. அப்படியே டாப்புக்கு வந்தால் ஹெட்ஃபோன் ஜாக்கும், அது பக்கத்தில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்குமே தந்துருக்குறாங்க. இந்த மொபைலோட டிஸ்பிளே குவாலிட்டியை நம்ம இப்போ பார்ப்போம். 6.67 இன்ச் IPS LCD டிஸ்பிளே தான் தந்துருக்குறாங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இவங்க AMOLED தந்திருக்கலாம். IPS LCD தந்தது நான் ஒரு டிஸ்அட்வான்டேஜை தான் பார்க்குறேன். இதனால் நம்மளால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் பண்ண முடியாது. இந்த டிஸ்பிளேல IPS LCD தந்திருந்தாலும் இதோட கலர் வைஸ் பார்க்கும்போது டிஸ்பிளே குவாலிட்டி நல்லாவே இருந்தது. கிட்டத்தட்ட AMOLED மாதிரியே இருந்தது. AMOLEDா IPS LCDயா அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு டிஃப்ரென்ஸே தெரியாத அளவுக்கு இருந்தது. பட் இருந்தாலும் AMOLED போல வராது டிஸ்பிளே. 120 Hz ரெஃப்ரிஜரேட் தந்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு AMOLED தந்து 90 Hz தந்திருந்தாலும் நல்ல ஒரு மொபைலாக அமைஞ்சிருக்கும். பட் ஆனால் இவங்க AMOLEDை கட் பண்ணது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் அமைது. இதோட டிஸ்பிளே வைஸ் பார்க்கும்போது எல்லாரும் தர மாதிரி பஞ்சுவல் தான் தந்துருக்குறாங்க. கேமரா, ஃப்ரண்ட் கேமரா. இந்த மொபைலோட ஃப்ரண்ட் கேமரா எப்படி இருக்குது, என்னோட ஒப்பீனியன் என்ன பார்ப்போம். இந்த மொபைலில் 16 மெகா பிக்சல் கேமரா தான் ஃப்ரண்ட்டில் தந்துருக்குறாங்க. இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். பட் ஆனால் இதில் ஃபுல் HD at 30 fps தான் நம்மளால் ஷூட் பண்ண முடியும் வீடியோவை.
இவங்க 4K தந்திருக்கலாம். நிறையா பிராண்ட்ஸ் வந்து 4K இந்த பட்ஜெட்டில் தராங்க. இவங்க தராதது நான் ஒரு டிஸ்அட்வான்டேஜை தான் பார்க்குறேன். இருந்தாலும் இதோட குவாலிட்டி, கேமராவோட ஃப்ரண்ட் கேமராவோட குவாலிட்டி எப்படி இருக்குது நீங்களே சாம்பிள்ஸை பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் கேமராவில் 1080 பிக்சலில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே வீடியோ குவாலிட்டியும் எப்படி இருக்குது பாருங்கள். இதோட வீடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சேட்ரேஷன் வந்து லைட்டாக தான் இன்க்ரீஸ் பண்ணி தருது. அது பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. அந்த அளவு சேட்ரேஷன் வந்து அடிக்கிற மாதிரி கலர் தரல. ஓரளவுக்கு நேச்சுரான இமேஜை தான் ப்ரொடியூஸ் பண்ணி தருது வீடியோவில். அதே மாதிரி என்னோட இமேஜில் பார்த்தீங்கன்னா ஷார்ப்னஸ் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி கலர் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி தருது. அதனால் வந்து பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குது பார்க்கறதுக்கு. இவ்வளோ தான் இதோட ஃப்ரண்ட்டோட வீடியோ பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்லா தான் இருக்குது பார்க்கறதுக்கு. மொபைலோட ரியர் கேமரா பற்றி என்னோட கருத்து என்ன பார்ப்போம். இந்த மொபைலோட ரியர் கேமரா அப்படி பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா தந்துருக்குறாங்க. 8 அல்ட்ரா வைட் 2 மேக்ரோ சும்மா தந்துருக்காங்க. 4K at 30 fps வரைக்கும் நம்மளால வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது நீங்களே பாருங்க. சில சாம்பிள்ஸ் தான் எடுத்திருக்கிறேன். இந்த மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எப்படி இருக்குது என்னோட கருத்து என்ன பார்ப்போம். இந்த மொபைலில் என்ன எஸ்ஓசி யூஸ் பண்ணி இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 778G அப்படி சொல்கிற ஒரு 5G எஸ்ஓசி தான் இதில் யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. இதில் 5G தான் பேர். அதில் 2 பேண்டு தான் அவைலபிளாக இருக்குது 5Gக்கான. ஸோ வந்து 5G அப்படி சொல்லி கன்சிடர் பண்ணி வாங்கணும்னு நினச்சா இந்த மொபைலை வாங்க தேவையில்ல. 5Gலே ஒர்ஸ்டான பேண்டு. ஏன்னா 2 பேண்டு தான் இதில் அவைலபிளாக இருக்குது. ஸ்னாப்டிராகன் 778G அப்படி சொல்கிறது மிட்ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸில் செம்மையாகவே ரிசல்ட்டை தந்துருக்குது. ஸோ இந்த ஃபோனுக்கு கேமிங் பர்ஃபார்மன்ஸில் குறையே இல்லை. அல்டிமேட்டாக போட்டு தாக்கலாம். மிட்ரேஞ்சில் செம பெஸ்ட்டான கேமிங் ப்ராசஸர் இந்த ப்ராசஸர் தான். நெக்ஸ்ட் இது ஆக்டா கோர். ஸோ வந்து 8 கோரை யூஸ் பண்ணி உருவாக்கின எஸ்ஓசி. ஸோ வந்து இதோட மல்டி டாஸ்கிங் பர்ஃபார்மன்ஸ் செம்மையாகவே இருக்குது. டெய்லி யூசேஜுக்கும் பிரச்சனையே இல்லை. இது 2 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணிக்கிறாங்க. 8GB RAM 128GB இன்டர்னல் மெமரியோட ஒரு வேரியண்ட். இன்னொரு வேரியண்ட் பார்த்தா 12GB RAM 256 இன்டர்னல் மெமரியோட லான்ச் பண்ணி இருக்கிறாங்க. இதில் நம்மளால் SD கார்டு போட முடியாது. 2 சிம் போடுற மாதிரி தான் தந்துக்கிறாங்க, நானோ சிம். ஸோ வந்து இதில் இருக்கிற ஸ்டோரேஜை தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் விர்ச்சுவல் ரேம் அப்படி சொல்லிக்கிறாங்க. 4GB ரேமை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் நம்மளோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருந்து அப்படி சொல்லிக்கிறாங்க. இது அந்த அளவு ஒர்த்து தான் சொல்ல முடியாது. இவங்க 8GBயே அதிகம் தான். ஓகேவா? இது 3 கலர் வேரியண்ட்டில் லான்ச் பண்ணி இருக்கிறாங்க. கலரோட பேர் என் வாயில் நுழையாதனால டிஸ்பிளே பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. அதில் மைஸ்டிக் ஸ்பேஸ் அப்படி சொல்கிற அந்த கலர் வேரியண்ட் தான் நம்ம கையில் இருக்குது. நம்ம கையில் 8GB 128GB இன்டர்னல் மெமரியோட தான் இந்த மொபைல் இருக்குது நம்ம கையில். இந்த மொபைலோட UI எப்படி இருக்குது பார்ப்போம். இந்த மொபைலில் Android 12 தான் தந்துக்கிறாங்க. லேட்டஸ்ட் OS. அதுக்கு மேலே FunTouch OS 12 ரன் ஆகுது. FunTouch OS பற்றி பேசணும்னா ஒரு ஸ்மூத்தான ஒரு நல்ல UIயாகவே அமையுது. பட் ஆனால் இதில் ப்ரீலோட் ஆப்ஸ் நிறையா இன்ஸ்டால் ஆகி இருக்குது. பட் ஆனால் அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் இன்ஸ்டால் ஆகி இருக்குது. இந்த UIயில் பார்த்தீங்கன்னா கேமர்ஸுக்காக அல்ட்ரா கேமிங் மோடு தந்துக்கிறாங்க. இது எல்லா கேமர்ஸுக்கும் செம்மையாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ தான் இந்த UIயை பற்றி. இப்போ இந்த மொபைலோட பேட்ரி வைஸ் எப்படி இருக்குது பார்ப்போம். இதோட பேட்ரி அப்படி பார்த்தீங்கன்னா 5000 மெகாஹெர்ட்ஸ் பேட்ரி தந்துக்கிறாங்க.
அதை சார்ஜ் பண்ணுறதுக்காக 44 வாட் ஃப்ளாஷ் சார்ஜர், விவோவோட ஃப்ளாஷ் சார்ஜர் தான் தந்து இருக்கிறாங்க. இதோட சார்ஜிங் டைம் அப்படி பார்த்தீங்கன்னா 0 to 100 ரீச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 hour டேக் பண்ணியிருக்குது. அப்படியே நீங்கள் ஹெவியாக யூஸ் பண்ணிக்கலாம், 1 day வரைக்கும் நல்லா பேட்ரி லைஃப் தருது. அப்படியே நீங்கள் மீடியட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், 2 day வரைக்கும் நல்லாவே பேட்ரி தருது, நல்லாவே பேட்ரி இருக்குது. பட் இருந்தாலும் 1 hour டேக் பண்ணுறது அதிகம் தான். ஸோ வந்து நிறைய பிராண்ட்ஸ் இந்த பட்ஜெட்டில் 30 minutes 20 minutesல சார்ஜ் பண்ணுற மாதிரி தராங்க. ஸோ டைம் சேவ் ஆகுது. இவங்க இன்னுமே ஃபாஸ்ட் சார்ஜரோட அடாப்டர் இன்னும் அதிகமாக தந்து டைமை சேவ் பண்ணி எஃபிஷியண்ட்டாக தந்து இருக்கலாம், என்னோட கருத்து. ஃபைனலாக இந்த மொபைலை வாங்கலாமா வேணாமா அப்படி கேட்டிங்களா, நான் சொன்ன விஷயத்தை தான் பாருங்கள். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு பெஸ்ட்டான மொபைலாக தான் எனக்கு தோணுது. நான் சொன்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாத்தையுமே பாருங்கள், உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்குதா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அப்படி இருக்குதுன்னு நினச்சிங்களா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பார்த்துட்டு பை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மட்டும் இல்லை, மற்ற வீடியோவும் நம்ம சேனலில் பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தாங்க. டேக் கேன் டூ எனிதிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அமேசிங்கான வீடியோவில் நம்ம சந்திப்போம்.